guys, இன்னைக்கு வந்து நம்ம பார்த்தீங்கன்னா லோக்கி கிராஃப்ட் பார்ட் 3 தான் பார்க்க போகிறோம். இன்றைக்கி நம்ம மாடர்ன் ஹவுஸ் தான் கட்ட போகிறோம். சாரி, நான் நெட்டு போடவே மறந்துட்டேன். ஓகே, இப்போ நம்ம உள்ளே போனோடனே நெட் ஆஃப் பண்ணிடலாம். வீடியோ பார்க்குறவங்கலாம் மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இது உங்கள் பிளாக் டான்சர் வீடியோ. உங்களுக்கு தெரிஞ்ச ரிலேட்டிவ்ஸ் கிட்டலாம் கேட்டு கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்களேன். நம்ம வீடியோ பார்க்குறவங்களாம் மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா கமெண்ட்டில் கொஞ்சம் எஸ்ன்னு போட்டு விட்ருங்க. ஸோ இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ போட போகிறோம் தானே பார்க்குறீங்க. இன்றைக்கி ஒரு சூப்பரான மாடர்ன் வீடியோ தான் போட போகிறோம். அது எனக்கே ரொம்ப பிடிச்சிருச்சு பார்த்த உடனே. ஸோ இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா அதான் போட போகிறோம். நம்ம ஃபஸ்ட்டு ஒரு வீடு கட்டினோம்ல காய்ஸ், அந்த வீடு உள்ள எப்படி சாமி புகுந்ததுன்னே தெரில காய்ஸ். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா அதுக்கு நம்ம தேவையான பொருளை நம்ம பார்த்திங்கன்னா எடுத்துக்கலாம். அதுக்கு தேவையான பொருள் ஃபஸ்ட்டு நம்ம இதுலாம் வந்துக்கலாம். இதில் தான் இருக்கோம் போல். இதான் வேணும். இது ஒன்று வேணும். படிக்கட்டு கூட கட்டையில் தான் இருந்தது. வெள்ளைக்கட்டை, அப்புறமேட்டா கிளாஸ், அப்புறமேட்டா லாஸ்ட்டாக எடுத்துக்கலாம். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நம்ம பிளாக் கலர் பிளாக்கும் ஒயிட் கலர் பிளாக்கும் எடுத்துக்கணும். ஸோ அதை எடுத்துக்கிறதுக்கப்புறம் கதவு வந்து என்ன கதவு போடணும்னா இந்த கதவு தான் போட்டிருந்தாங்க. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நம்ம கிளாஸ் தான் வேணும். ஸோ கிளாஸ் எங்கே இருக்குன்ட்டு அதுக்குள்ளே மறந்துட்டேன் நான். ஆக்சுவலாக கிளாஸ் இங்கே தானே இருக்கும். ஓகே, இப்போ கிளாஸ் எடுத்துக்கிட்டாச்சு. அப்புறமேட்டா இந்த இடத்துக்கு போயிட்டு இதை எடுத்துக்கலாம். இது தேவைப்படுது. அப்புறமேட்டு இங்கே வந்துட்டு இது தேவைப்படுது. அப்புறமேட்டா அவ்வளோதான் இந்த வீடு கட்டுறதுக்கு. ஸோ ஓகே, வந்து பார்த்திங்கன்னா இப்போ நான் இந்தமாரி நான் போன தடவை நம்ம போட்ட மாரி பாக்ஸ் அதை இப்போ நம்ம எல்லாத்தையும் கட் பண்ண போகிறோம். ஓகே, இப்போ நம்ம நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா பிளாக் கலர் பிளாக் தான் இதை நம்ம ஃபுல்லாக போட போகிறோம். ஸோ பிளாக் கலர் பிளாக்கு ஃபுல்லாக போட்டுக்கோங்க. ஸோ இதேமாரி நம்ம ஃபுல்லாக போட்டுட்டோன்னா வேலை பாதி முடிஞ்ச மாதிரி தான். இப்போ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஒயிட் கலர் பிளாக்கை எடுத்து இந்தமாரி நம்ம 3 வர மாரி நம்ம போட்டுக்கணும். ஸோ நம்ம 2 பண்ணோன்னா நம்மளுக்கு கொஞ்சம் ஈஸியாக வேலை முடிஞ்ச மாதிரி இருக்கும். ஸோ இந்த பக்கம் இப்போ நம்ம பண்ண போகிறோம். ஸோ இதேமாரி நம்ம போட்டுக்கிட்டு ஸோ அந்த பக்கம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஒன்று கேப் விட்டுக்கலாம். ஏன்னா அந்த இடத்துல இப்போ நம்ம ஜன்னல் போட்டுக்கணும். ஸோ பிளாக் கலருக்கு உள்ளே வரக்கூடாது, வெளியில் தான் வரணும். ஸோ ஒயிட் பிளாக் ஃபுல்லாக போட்டுருணும் பிளாக்கு. ஸோ இது ஃபுல்லாக போட்டுவிட்டு ஒரே ஒரு இடம் விட்டுக்கணும். ஏன்னா இப்போ அந்த இடத்துல தானே நம்ம கதவு போட்டாகணும். ஸோ அதேமாரி தான் இப்போ நம்ம ஃபுல் சைடும் பண்ணணும். ஸோ இப்போ நம்ம இது ஃபுல்லாக முடிச்சிட்டோம். ஸோ மேலே வந்து பார்த்திங்கன்னா நம்ம பிளாக் கலர் பிளாக் போடணும். பிளாக் கலர் பிளாக் தான் இப்போ நம்ம தளமாக போட போகிறோம். ஃபுல் அண்ட் ஃபுல்லு பிளாக் கலர் பிளாக். ஸோ இப்போ நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக பிளாக் கலர் பிளாக் வந்து போட்டுடணும். ஸோ பின்னாடியும் போட்டுக்கலாம். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா இந்த இடமும் நம்மளுக்கு பிளாக்காக தான் இருக்கணும். ஸோ இந்த இடத்துலையும் நம்ம இப்படி போட்டுக்கிட்டு கதவை இப்படி போட்டுடலாம். ஓகே, கதவே கரெக்டாக தான் இருக்குது. ஓகே, இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம இந்த இடத்துல கிளாஸ் வச்சிடலாம். ஸோ கிளாஸ் வச்சதுக்கப்புறம் இப்படி மேலே ஏறிக்கலாம். ஏறி நின்றுட்டு இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல நம்ம இப்போ ஸ்டேர் கேட்ச் போட போகிறோம். ஸ்டேர் கேட்ச் எனக்கு சுத்தமாக போட தெரியாதுன்ட்டு உங்களுக்கே தெரியும். ஓகே, இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம இந்த இடத்துலையும் இன்னொன்று போட்டு அதாவது எப்படி சொல்கிறது, ஒரு மாதிரி ப்ளைன் ஆக்கிக்கலாம். இல்லை, அது வரைக்கும் போடணும். அது வரைக்குமே போட்டால் தான் கரெக்டாக இருக்கும். ஸோ இப்போ அது வரைக்கும் நம்ம போடணும். ஸோ ரொம்ப பெருசாக இருக்க மாதிரி தான் இருக்குதுன்னு நினைக்கிறேன் ஸ்டேர் கேட்ஸு. ஸோ அதை வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஃபுல்லாக உடச்சிடலாம். சாரி ஃப்ரெண்ட்ஸ், நான் ஃபுல்லாக உடைக்க வேண்டியதாகிடுச்சு. நம்ம கொஞ்சம் கிட்டே தான் போடணும் ஸ்டேர் கேட்ஸாக. ஸோ நம்ம ரொம்ப எட்டை போட்டு வேஸ்ட் பண்ணிட்டோம் டைமை. ஸோ இதுக்காக என்ன கொஞ்சம் மன்னிச்சிக்கோங்க. ஸோ நம்ம கொஞ்சம் கிட்டே போட்டுக்கலாங்க ஸ்டேர் கேட்ஸை. ஸோ இவ்வளோ பெரிய தப்பு நடந்ததுக்கு ரொம்ப என்ன மன்னிச்சிருங்க ஃப்ரெண்ட்ஸ். ஸோ வீடியோ பார்க்குறீங்களா, மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கைஸ். ஓகே, இப்போ இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா இப்போ நம்ம பிளாக் கலர் இப்படி வச்சு
இப்படி வச்சுக்கணும். இப்போ கீழே இப்படி வந்துட்டு இதெல்லாம் ஃபுல்லாக உடையணும். இதெல்லாம் இருக்கக்கூடாது. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இந்தமாரி ஒரு புல் எடுத்துக்கோங்க. ஸோ இது எடுத்துக்கிட்டிங்கன்னா இப்போ என்ன பண்ணணும்னு நீங்களே பாருங்கள். ஸோ இது ஃபுல்லாக இப்படி வச்சிடணும். இப்படி ஃபுல்லாக வச்சதுக்கப்புறமேட்டா இப்போ இது உள்ள வந்துட்டு இங்கே இது எடுத்துக்கோங்க. இது பேர் எனக்கு தெரியல. ஸோ நான் இதை எடுத்துக்கிறேன். ஸோ இது ஃபுல்லாக போட்டுக்கணும். ஸோ இப்போ நம்ம இதை உடச்சிடலாம். ஐயோ டைம் ஆகுது காய்ஸ். இது வேறு இது நம்ம இங்கே உடச்சிட்டு நடுவில் போட்டுடலாம். ஸோ இப்போ நம்ம மேலே இப்படி சாரி கேஸ். ஸோ இப்போ காலையில் ஆக போகுது. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம இப்போ வெள்ளை கலர் பிளாக்கை அதேமாரி 3 தான் போட போகிறோம். இப்போ ஃபுல்லாக நம்ம போட்டாச்சு. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நம்ம கிளாஸ் போட்டுக்கணும் ஒரு பக்கம் மட்டும். ஸோ ஒரு பக்கம் மட்டும் நம்ம கிளாஸ் போட்டுக்கணும். அதுதான் முக்கியமே. அது பார்க்க கொஞ்சம் அழகாக இருக்கும் நம்மளுக்கு. இது மாதிரி பிரைட்னஸ்ஸாக நல்லாயிருக்கும். ஸோ திரும்பி நம்ம ஒயிட் கலர் பிளாக் வச்சுக்கலாம். ஸோ இப்போ நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா நம்ம இந்த இடத்த மட்டும்தான் இப்போ உடைக்கணும். ஸோ உடச்சிட்டு கொஞ்சம் இந்த பக்கம் இப்படி போட்டுக்கணும். ஓகே இப்போ வந்து பார்த்திங்கன்னா இதை இப்படி கொண்டு வந்துக்கணும். இப்படி கொண்டு வந்துட்டு இப்படி ஒரு கதவை போடணும். கதவை போட்டு ஃபுல்லாக மறைக்கணும். ஸோ இப்போ மேலே வந்து பார்த்திங்கன்னா தளம் போட்டுடலாம். தளம் வந்து பார்த்திங்கன்னா பிளாக் கலர். இப்போ ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா பிளாக் கலர் பிளாக் போட்டாச்சு. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இது எடுத்துக்கணும். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக போடணும். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம இந்தமாரி போட்டுக்கிட்டோம். ஸோ மொட்டையாக இருக்கக்கூடாது. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா இப்படி வந்துடணும். ஸோ இப்போ இந்தமாரி நம்ம எக்ஸ்ட்ரா இந்தமாரி கொடுக்கணும். இப்போ அதுதான் வேலை. நம்ம ஃபுல்லாக நம்ம சொன்ன மாரி போட்டாச்சு. ஸோ மீதி பாதி இந்த கீழே இடத்துல வந்து பார்த்திங்கன்னா இந்தமாரி போட்டுக்கலாம். ஸோ இந்தமாரி போட்டுட்டு இப்போ என்ன பண்ணணும்னா இப்போ கதவு வந்து இந்த இடத்துல போடக்கூடாது. ஸோ நான் தப்பு பண்ணிட்டேன் காய்ஸ். நடுவில் தான் போடணும் கதவு. அதை மறந்துட்டேன் பாருங்கள். கதவுனாலும் நடுவில் தானே இருக்கணும். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா இதை எடுத்துக்கோங்க. இது 2 பக்கமும் வச்சுக்கிட்டு இது வேறு. ஸோ இது 2த்தையும் எடுத்துக்கிட்டு இப்போ உள்ளே போனால் இது இருக்கும். இதை எடுத்துக்கலாம். இப்போ இதை என்ன பண்ணணும்னா இப்படி வரமாட்டேங்குது. வந்துடுச்சு. இந்தமாரி போட்டுக்கோங்க. இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஸோ இதை நம்ம ஃபுல்லாக போட்டுட்டோம். ஸோ இப்போ நான் எடுத்துருக்க திங்ஸ்லாம் நீங்களும் எடுத்துக்கிறீங்கன்னா எடுத்துக்கோங்க. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா இப்போ நம்ம உள்ளே போகலாம். தாராளமாக உள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி தாராளமாக உள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒரு வேலை செஞ்சோம். அது செஞ்சோமா பாருங்களா. இது முக்கியமானது. ஸோ டிவின்றது ஒரு வீட்டுக்கே ரொம்ப முக்கியமான ஒரு பிக்சர்னால டிவி தான். ஸோ டிவியை இங்கே போட்டுருவோம். என்ன சொல்கிறீங்க காய்ஸ்? எவ்வளோ பெரிய டிவி பார்த்தீங்களா எங்கள் வீட்டில். ஓகே நம்ம அப்புறமேட்டு டேபிள் கீபிள்லாம் போட்டுக்கலாம்.
இந்த இடத்துல அதுக்கு ஒரு புக் ஷெல்ஃப் வச்சுக்கலாம். இதை வச்சுக்கலாம். எங்கே வர மாட்டேங்குது? வருது. இப்போ ஒன்றே ஒன்று இருந்தால் போதும். இங்கே ஒரு ஃபோட்டோ, இங்கே ஒரு ஃபோட்டோ. நல்லாவே இல்லை இல்லை, ஒன்று போதும் ஒரு வீட்டுக்கு. இப்போ மேலே வந்து பார்த்திங்கன்னா ரூம். ஸோ இப்போ நம்ம ரூமுக்கு போகிறோம். இப்போ நம்ம எங்கே போகலாம் தாராளமாக. செம்மையாக இருக்குது. நான் எதிர்பார்க்காத அளவுக்கு நான் நினச்சி கூட பார்க்கல காய்ஸ், இவ்வளோ அழகாக இருக்கும்னுட்டு. ஸோ இது என்னால் நம்ப முடியல, நான் தான் கட்டினேனான்ட்டு. இது வேறு யாரான்னு கட்டி கொடுத்துருக்காங்க போல். அப்படிலாம் சொல்ல மாட்டேன். யார் தான் அப்படி சொல்லியிருக்கோம் சொல்லுங்கள். ஸோ பாக்ஸ். இங்கே ஒரு டிவி இல்லாமல் இருக்கணுமா சொல்லுங்கள்? சும்மா ஒரு சின்ன டிவி. யாரு? ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம உள்ளே வந்து இதெல்லாம் போட்டாச்சு. டேபிள், ஷோபா மேலேயும் அதேமாதிரி தான் இப்போ நம்ம போட்டிருக்கோம். ஸோ என் வீடியோ பிடிச்சிருந்தனா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பிடிச்சிருந்தனா கமெண்ட்டில் எஸ்எம் போடுங்க. வீடியோ பார்க்காதவங்க இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா பார்ட் 1 பார்த்துட்டு பார்ட் 2 பார்த்துட்டு பார்ட் 3 பாருங்கள். ஸோ தேங்க்யூ காய்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ப்ளீஸ் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப். பை பாய். அப்படியே பெல் பட்டன் கிளிக் பண்ணி விட்டுங்க.